ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6th ல இருந்து 12th வரைக்கும் ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பாக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். அடுத்தது கேவிடி சரிங்களா, கொற்கை வஞ்சி தொண்டி, கொற்கை வஞ்சி தொண்டி சரிங்களா. வளாகம் பாகிஸ்தான்ல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கொற்கை வஞ்சி தொண்டி மத்துரை உரை கூடல் நகர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் வந்து இன்னைக்கும் இருக்கு சரிங்களா. கொற்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் துறைமுகங்களோட பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. அதாவது கொற்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் துறைமுகங்களோட பெயர்கள் கொண்ட இடங்களோட ஆப்கானிஸ்தான்ல இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த காலத்துல நம்ம ஆளுங்க வந்து அந்த பேரை வச்சுதானே அழைச்சிருக்காங்க. ஸோ அப்ப அங்கேயே இருக்குன்னா எல்லாமே ஒன்னா இங்க இருந்து தான் போயிருக்காங்க அப்படிங்கிறதான் சரிங்களா. பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தான்ல, அதாவது பெயர்களோட உள்ள இடங்கள்ல ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. ஆப்கானிஸ்தான்ல உள்ள ஆறுகளான காவிரி, பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தான்ல உள்ள ஆறுகளான காவிரிவாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக நம்மளுடைய இதெல்லாம் வந்து நம்மளுடைய தமிழ் பெயர்கள் தானே, இதெல்லாம் வந்து முழுமையா பிரதிபலிக்குது சரிங்களா. அடுத்தது வேத காலம். இந்திய வரலாற்றுல கிமு பொது ஆண்டுக்கு முன் 1500 to 600 காலகட்டம் வேதங்கள் என்பதிலிருந்து பெயர் பெற்றது. இந்திய வரலாற்றுல 1500 to 600 காலகட்டம் வேதங்கள் அப்படிங்கிறதுல இருந்து வேத காலம்ங்கிற பெயர் வந்து பெற்றது சரிங்களா. சபாங்கிறது வந்து மூத்தோர்களை கொண்ட மன்றம். இப்ப நம்ம ஒரு கல்யாணத்துக்குள்ளே ஒரு சபையெல்லாம் பெரியவங்க எல்லாம் வர சொல்லுங்க ஆசீர்வாதம் பண்ண அப்படி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரிதான் சபாங்கிறது பெரியவங்க, அதாவது மூத்தோர்களை கொண்ட மன்றம் சரிங்களா. அடுத்தது சமிதி அப்படின்னா என்னன்னா மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு. மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு தான் என்னது சமிதி சரிங்களா. அடுத்தது வந்து பாலிங்கிறது வந்து ஒரு வகையான வரி சரிங்களா. ஒருவர் வந்து தன்னுடைய விவசாய மகசூல்ல அல்லது கால்நடைகள்ல 1/6 பங்கை வரியாக செலுத்த வேண்டும். ஒருவர் வந்து தன்னுடைய விவசாய மகசூல்ல அல்லது கால்நடையில 6ல் 1 பங்கு வந்து வரியா வந்து செலுத்தணும் சரியாமா. அடுத்தது பெருங்கற்காலம். பெருங்கற்காலம் அப்படிங்கிறது அதாவது மெக்கலித்திக் ஏஜ் என்று அழைக்கப்படுகிறது. பெருங்கற்காலம் அப்படிங்கிறது என்னன்னு அழைக்கப்படுகிறது, மெக்கலித்திக் ஏஜ். மெக்கலித் அப்படிங்கிறது வந்து கிரேக்க சொல். மெக்கலித்துங்கிறது என்னமா கிரேக்க சொல். மெகா என்றால் பெரிய, மெகானா என்னது பெரிய, லித் என்றால் கல், லித்னா என்னமா கல், அப்ப மெகலித் பெருங்கற்காலம் சரிங்களா. இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுகிறது. இறந்தவங்களை புதைச்ச இடத்த வந்து கற்பலகையை கொண்டு மூடியதால இந்த காலம் வந்து பெருங்கற்காலம் அப்படின்னு அழைக்கப்படுது சரிங்களா. சும்மா காதாலையாவது கேளுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. தீபகற்ப இந்தியாவில இருந்து எக் ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. தீபகற்ப இந்தியாவில இருந்து எஃகு வந்து பாத்தீங்கன்னா ரோம் நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு குறித்தும், அலெக்சாண்டரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறித்தும் பெரிப்ளஸ் அப்படிங்கிறவர் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது தீபகற்ப இந்தியாவில இருந்து எஃகு வந்து ரோம் நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு, அலெக்சாண்டரியா துறைமுகத்துல வந்து இதன் மீது வந்து வரியும் விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி யார் சொல்லியிருக்காரு, பெரிப்ளஸ் வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா. 4 வேதங்கள் என்னன்னு சொல்லுங்க. 4 வேதங்கள் என்னென்னா ரிக், யஜூர், சாம, அதர்வன. 4 வேதங்கள் என்னென்னமா ரிக், யஜூர், சாம, அதர்வன சரிங்களா. மோட்சம் அப்படின்னா என்னன்னா பிறப்பு மற்றும் இறப்போட சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுதல் தான் மோட்சம். மோட்சம்ங்கிறது என்னமா பிறப்பு மற்றும் இறப்போட சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுதல் தான் என்னது மோட்சம் சரிங்களா. அடுத்தது அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்முறை. ஸ்லாஸ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை தான் வந்து சாகுபடி செய்யக்கூடிய வேளாண்முறை. அதாவது இது எப்படி செய்வாங்க அப்படின்னா இந்த முறையில நிலத்தின் மீதுள்ள மரங்கள் மற்றும் செடி கொடிகள் அனைத்தையும் வெட்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க எரிப்பாங்க. அந்த நிலத்துல குறுகிய காலகட்டத்திற்கு வேளாண்மை செய்து, அந்த நிலத்துல பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு வேளாண்மை செஞ்சு அந்த நிலம் அதுக்கப்புறம் கைவிடப்படும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போயிருவாங்க. அதுதான் என்னது அழித்து எரித்து சாகுபடி செய்யக்கூடிய வேளாண்முறை சரிங்களா. அடுத்தது வேத காலத்தை வகைப்படுத்துதல். வேத காலத்தோட 2 கட்டங்கள் என்னன்னா தொடக்க வேத காலம், பின் வேத காலம். தொடக்க வேத காலம் எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் அப்படின்னா கிமு பொது ஆண்டுக்கு முன் 1500 இருந்து 1000 சரிங்களா. பின் வேத காலம் எது அப்படின்னா கிமு பொது ஆண்டுக்கு முன் 1000 இருந்து 600. பின் வேத காலம் எதுல இருந்து கிமு பொது ஆண்டுக்கு முன் 1000 இருந்து 600 சரிங்களா. அடுத்தது இடைவழி, நடுவுநிலை வழி அப்படின்னா என்னன்னா உலக சுகங்களின் மீது தீவிரமான பற்றும் இல்லாமல் அதே சமயம் கடுமையான தவ வாழ்வையும் மேற்கொள்ளாமல் இருப்பதை குறிக்கிறது. இடைவெளி அப்படின்னா ரொம்ப தீவிரமா துறவு வாழ்க்கைக்கும் போகக்கூடாது, அதே மாதிரி
உலக சுகத்தோடு மேலே வந்து ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் இருந்து எனக்கு எல்லாமே வேணும், எல்லாமே நான் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. சரிங்களா? நடுவுநிலையாக எனக்கு இதுவும் வேணாம், இதுவும் வேணாம், இது இல்லாமல் இருக்க வேணாம், அதுவும் இல்லாமல் இருக்க வேணாம். உலக சுகங்களின் மீது தீவிரமாக பற்றும் இல்லாமல் இருக்கணும். அதே சமயம் கடுமையான தவ வாழ்க்கையும் மேற்கொள்ளாமே இருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க, இடைநிலை, நடுவுநிலை வழி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது, இந்த கொஸ்டின்லாம் எங்கடா கேட்க போகிறான்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கொஸ்டினில் தான் நம்ம மாட்டுவோம், தெரியும்ல? அடுத்தது, இந்தியாவோட தேசிய குறிக்கோள் என்னன்னா சத்தியமேவ ஜெயதே. சரிங்களா? வாய்மையே வெல்லும். சரிங்களா? என்ற வாக்கியம் முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இந்தியாவின் தேசிய குறிக்கோள் என்ன? சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும் என்ற வாக்கியம் முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது.